சில வேளைகளில், சில சூழ்நிலைகளில், நம்பிக்கையற்ற சில நிலைகளில் நாம் இருக்கும்போது மனம் தளர்ந்து விடுவோம். ஏன்னா பிறரை நம்பி ஒரு விஷயத்தை செய்வோம், அவங்க நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க, நம்மளை ஏமாத்திடுவாங்க. அந்த நிலையில் நாம் மனம் தளர்ந்து விடுவோம். கர்த்தரை நோக்கி தாவீது ராஜா இப்படி ஜெபிக்கிறாரு: கர்த்தாவே, உண்மையில் நடப்பவற்றை நீர் நிச்சயமாக பார்க்க முடியும். எனவே சும்மா இராதேயும், என்னை விட்டு விலகாதேயும், எனக்காக நீர் வீழ்த்தெழும், எழுந்திடும் என் தேவனே, எனக்காக போரிட்டு எனக்கு நியாயம் செய்யணுன்ட்டு சங்கீதம் 25 வாசிக்கிறோம். அதே மாதிரி சில நேரத்தில் நம்ம மனம் தளர்ந்து போகிறப்போ சத்துருக்களை நிமித்தம் பயமடைய செய்யும். அப்போ ஜெபிக்கலாம் இப்படி: என்னை மனம் தளர விடாதீர் கர்த்தாவே, சத்துருக்களை பயப்பட செய்யும், அவர்களை உடைத்து விடும், சத்துருக்களை உடைத்து தகர்த்தெறியும், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் என்னை தப்புவிக்க வல்லவர் என்று ஜெபம் பண்ணுங்க. அப்போது தப்புவிக்க வல்லவர் என்று எப்போ வாயில் வருதோ நிச்சயமாக உங்களை கர்த்தர் தப்புவிக்க வல்லவராகவே இருப்பார்.